ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டைலில் பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஜீரகம், பெருங்காயப்பொடி, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, சிறுபருப்பு, துவரம் பருப்பு நம்ம இந்த கப்பில் அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1.5 கப் வச்சு எடுத்திருக்கேன். இந்த சிறுபருப்பு 1.5 கப் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு 1.5 கப்பு நான் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு, இந்த பருப்பை நம்ம அதே மாதிரி அந்த கரைக்கிடாமல் அழகாக பக்குவமாக நம்ம இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். அழகாக தான் நம்ம கைவிடாமல் நம்ம வறுக்கும் போது தான் கரெக்டான பக்கத்தில் நம்ம கிடைக்கும். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இதாக போதும். இதுக்கு மேலே நம்ம வறுத்தோம்னா கருகிடும். அதனால இதை நம்ம கருக விட்டுறக்கூடாது. அழகாக நம்ம வறுத்து எடுத்தாச்சு. பார்க்க போகிறது கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த கருவேப்பிலையும் தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்தா போதும். கருவேப்பிலையும் இதை நம்ம தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிற போகிறோம். பெருங்காயம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அந்த பெருங்காயை தனியாக நம்ம இதை லேசாக வறுத்துக்கிற போகிறோம். 2 பருப்பு அந்த சூட்டில் அது ரெடி ஆயிரும். நம்ம ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு எல்லாமே நம்ம இதில் போட்டு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் தனியாக. இது நல்ல கோல்டன் கலரில் நம்ம இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்ல பளபளன்னு வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுக்க போகிறோம். இதை நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனை, நமக்கு ரொம்ப ஃப்ளேவர் நமக்கு அதிகமாக கொடுக்கும். இந்த ஃப்ளேவர் தான் நமக்கு இந்த பூண்டு, இந்த பொடிக்கே நமக்கு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு தான். அதனால இந்த பூண்டை ரொம்ப கோல்டன் கலரில் ரொம்ப அழகாக வறுத்து எடுத்து நம்ம பொடிக்கும் போது தான் ரொம்ப டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது அழகாக பொன்னிறமாக நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி பொறுமையாக நிதானமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். போதும், அழகாக வறுப்பட்டுருக்கு. இதை நம்ம எடுத்து அந்த வறுத்து வச்சுருக்க பொருளோட சேர்த்துடலாம். ஆயில் இல்லாமல் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களோட பூண்டை நம்ம சேர்த்துடலாம். சரியா? இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க பெருங்காய பொடியை நம்ம இதோட கலந்துடலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு, நம்ம பொடி உப்பு இதுக்கு சேர்க்கக்கூடாது. நம்ம கல்லுப்பு சேர்க்கும் போது தான் இந்த பொடியோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக கிடைக்கும். தேவையான கல்லுப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இந்த டிஷ்ஷை ஒன்றா சேர்த்து கலந்து நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். சூடாக யாரும் அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் ஆற விடுவோம். பொடிக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம இனி மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம இனி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்படி நம்ம பொடிச்சிருக்கோம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலையை நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். இதை ரொம்ப பொடிசாக நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஒரு சுற்று கரைக்கி நம்ம எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு அழகாக நைஸாக நமக்கு பொடிச்சு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, பூண்டு தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, வெங்காயம், வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், நல்ல மிளகு பொடி, கறிவேப்பிலை, கடுகு, புளி கரைசல்.
நம்ம பூண்டு தொக்கு தயார் பண்ணிடலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கறிவேப்பிலை போட்டு தாளித்து அதோடு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நல்லா வளர்க்குறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டை நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இதை நம்ம இதோட கலந்துடலாம். அடுத்து இதோட நம்ம மசாலா ஐட்டங்கள் சேர்க்க போகிறோம். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி. இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பூண்டுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பொடி நம்ம இப்போ தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், இந்த ரெண்டையும் அழகாக நம்ம வறுக்கணும். வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த பருவத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய வெந்தயம், கடுகு இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட பூண்டு தொக்கு தயார். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் அழகாக பிரிஞ்சு வரும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக பிரிஞ்சு வந்தால் தான் சரியான பக்குவம். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பூண்டு குழம்பு நமக்கு ரெடி பண்ணியாச்சு.